இன்னைக்கு பிள்ளைகளுக்கு நம்ம இதை ஏன் சொல்லலாம்னு கேட்டால், முதல்ல அறிமுகப்படுத்துவது எப்படி அது தெரிஞ்சுக்கணும். முன்கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். ராமனும் இலக்குவனும் காட்டுக்குள்ளே வந்து சீதை போன பிறகு தேடி வர்ற போது சபரியை பார்த்த உடனே நீ போய் சுக்ரீவனை பாருன்னு சொன்ன உடனே அந்த சுக்ரீவனை தேடி வர்றாங்க. ரிஷிமுக பருவத்தை நோக்கி வர்றப்பத்தான் அங்கே மலை மேலே உட்காந்து பார்க்குறான் சுக்ரீவன் தன்னுடைய குழுவோட. ராமனையும் லக்ஷ்மணனும் பார்த்த உடனே அவன் நடுங்கிட்டான். நடுங்கினதோடு மட்டுமில்லை, இந்த அரண்டவங்கனுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி யார் வந்தாலும் வாலியோட ஆளாத்தான் இருப்பான்னு பயப்படுறான். அப்போ சற்று அஞ்சாமல் அமைச்சருக்குரிய அந்த இதோட நீங்கள் இருங்க, நான் போய் பார்த்து வரேன் சொல்லிவிட்டு நேரடியான உருவத்தில் போகாமல் மாற்று உருவத்தில் சிறிய அந்தர வடிவம் எடுத்து போய் இந்த பேச்சு முறையை மாத்திரம் சொல்லி கொடுத்தா போதுங்க. பிள்ளைகளுக்கு எப்படி பேசணும் இதெல்லாம் யாராவது வீட்டுக்கு வந்தால் நம்ம பிள்ளைகளை கூப்பிட்டு வந்து தபர் வணக்கம் சொல்லு. அவர் யார் தெரியுங்களா? நம்ம பெரியப்பா கலெக்டர். முந்தா நாள் வந்தார்ல மாமா, அவர் தான் வழக்கறிஞர். இப்படிலாம் பிள்ளைகளுக்கு சொல்லுவோம், பிள்ளைகளும் கேட்பாங்க. இன்றைக்கி நம்ம கூப்பிட்டு பேச முடியுமா சொல்லுங்க பார்ப்போம். பிள்ளைகள்கிட்ட கூப்பிட்டு இங்கே வாயன் இங்கே ஒன்று அவன் சன்னல் வழியாக காட்டுறான் போ சொல்லிடு உனக்கு இருக்குங்கிறான். அவனுக்கு வயசெல்லாம் நம்ம சொல்ல முடியாது, பேசி உரையாட முடியல. அப்பாவும் பையனும் பேசுகிற பேச்சை கேட்டிங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். பேசுகிறாங்களாங்கிறது வேறு விஷயம். எப்படி பேசுகிறாங்க? சார் வந்திருக்காரு, அந்த கடையில் போய் கலர் வாங்கிட்டு வா. அந்த கடையில் கலர் இல்லைன்னா அடுத்த கடையில் வாங்கிட்டு வா. அங்கே இல்லைன்னா அந்த கடைசி கடையில் வாங்கிட்டு வா. அந்த கடை பூட்டியிருந்தா வந்துடு, அதுக்கு போகாட்டி என்ன அப்படின்னா எவனாவது கலர் குடிப்பானா? நான் என்ன செய்யறது? இப்போ பாருங்களேன், அவர் வந்த உடனே தன்னை பற்றி அறிமுகம் பண்ணி என் பேர் இது, என்னுடைய அரசருடைய பேர் சுக்ரீவன், எங்கள் அம்மா பேர் இது, நான் வாயுபுத்திரன் சொல்லிட்டு அடுத்தது தாங்க முக்கியம். எங்கள் அரசன்கிட்ட போய் உங்களை யாருன்னு சொல்லட்டும், பாருங்களேன், உங்களை யாருன்னு சொல்லட்டும், நீங்கள் யாருன்னு கேட்கல. ஏன்னா இது ரொம்ப முக்கியம், சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. இன்னைக்கு எங்கள் மேனேஜர் வர்றாரா சத்தம் போடாதரான்னு சொல்லி வச்சுருப்பார் அப்பா. அன்னைக்கு தான் வீட்டை ரெண்டாக்குவாங்க. சிரிக்காதான்னா ஓடி சிரிப்பான், ஒளிஞ்சு சிரிப்பான். சில பேர் நேரம் வந்து கேட்டுருவாங்க, இவர் தானேப்பா அந்த லூஸ் மாமா அப்படின்னு கேட்பாங்க. இவர்லடா இல்லைப்பா நீ சொன்னப்பா எனக்கு தெரியும்பா. அவருக்கு எப்படி இருக்கும் பாருங்க. நம்ம இல்லாதப்ப இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க போட்டுருக்கு. இங்கே முதல்ல உங்களை பற்றி யாருன்னு நான் எப்படி சொல்லட்டும்? இந்த வார்த்தைகளை வச்சுக்கிட்டேங்க. இதை வச்சுட்டு அறிமுகம் பண்ணுறது மட்டும் இல்லை, இது வரைக்கும் பேசலை. இதை பார்த்துக்கிட்டு இந்த ராமனுக்கு பெரிய ஆச்சரியம். உருவம் சின்னதாக சாதாரணமாக இருக்காது, பேச்சு என்ன அழகாக இருக்குது. கணீர்னு பேசுகிற மாதிரி பேசுகிற பிள்ளை அப்படிங்கிற மாதிரி இலக்கணை பார்த்து இந்த பார்க்குறப்போ கல்லாத கலைகள் எதுவுமே இந்த உலகத்தில் இல்லாதன போல் இருக்கிறது சொன்னதோடு மட்டும் இல்லாமல் யார்கள் இச்சொல்லின் செல்வன் பட்டம் கொடுக்குறாருங்க. பார்த்த உடனே பட்டம் கொடுக்குற அளவுக்கு இருந்தால் அவரை உள்வாங்கியிருக்கணும். ஏன் வச்சுக்கோங்க, பட்டம் கொடுக்குற அளவுக்கு இருந்தால் தான் முடியும். சொல்லின் செல்வர்கிற வார்த்தை என்ன அற்புதம். ராப்பி சேதுப்பிள்ளை கேள்விப்பட்டிருப்பீங்க. ராசவல்லிபுரத்தை சேர்ந்த ராப்பி சேதுப்பிள்ளை முதல் சாகித்ய அகாடமி விருது அவருக்கு தாங்க கிடைச்சது. அவர் சொல்லின் செல்வர்னு நம்ம சொல்லுவோம் ராப்பி சேதுப்பிள்ளை. அதுக்கு என்ன அர்த்தம்? அவர் சாதாரண செல்வர் இல்லை, சொல்லுக்கு செல்வர். வாரியார் சாமி அதை கொஞ்சம் வித்தியாசமாக விளக்குவார். ஒரு கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருந்திருக்காரு, திடீர்னு 10 பேர் எந்திரிச்சு போயிருக்காங்க. பேச்சை நிப்பாட்டிட்டு அவங்களே பார்த்துக்கிட்டு இருந்துட்டு சொன்னாராம், எனக்கு சொல்லின் செல்வர்னு பட்டம் கொடுத்துருந்தாங்க, ரொம்ப நாளாக அர்த்தம் தெரியல, இன்னைக்கு தான் தெரிஞ்சது, நான் சொல்லின் அவர் செல்வர் அப்படின்னாராம். அது பாருங்க, அந்த பெயர் சொல்ல வினை சொல்ல மாத்துறாரு. இதுக்காக 10 பேர் கிளம்பிடாதீங்க. இது என்ன இலக்கண குறிப்பு நடத்திட்டு இருக்காரு, பெயர் சொல் வினை சொல்லுன்னு போகிற போக்கில் தான் சொல்கிறாங்க. அதை கேட்குறப்ப எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. யார் சொல்லின் செல்வன் கேட்டுட்டு இப்போ
இந்த வார்த்தையை 2 பேரும் பேசுகிறதோடு மட்டும் இல்லைங்க, சொல்லி முடித்த உடனே நான் இன்னாருன்னு சொன்ன உடனே, சரி இவ்வளோ சின்ன உருவமாக இருக்கிறியே, நீ எப்படிப்பா நீ இப்போ இதெல்லாம் செய்வ அப்படின்னு கேட்ட உடனே, நான் சின்ன உருவம் இல்லை, நான் யார் அப்படின்னு தன்னுடைய உருவத்தை எடுத்து காட்டுறாருங்க. யார் விஸ்வரூபம் எடுத்து உலகத்தையே ஒரு மயக்குகிறாரோ அத்தகைய பெருமை மிகுந்த திருமாலின் அவதாரமாகிய ராமன். இதில் அதெல்லாம் அவர் செய்யவே இல்லை, அதான் ஆச்சரியம். ராமாயணத்தில் நீங்கள் கிருஷ்ணாவதாரத்தில் பார்த்தீங்கன்னா பகவத்கீதை சொல்லணுமா, விஸ்வரூபம் எடுத்துருவார். துரியோதன வீட்டுக்கு தூது போகணுமா, விஸ்வரூபம் எடுத்துருவார். கர்ணனுக்கு வரம் கொடுக்கணுமா, திருமாலா உருவத்தை பார்த்துக்கிடுவார். இங்கே ராமனுக்கு அந்த வேலையே கிடையாது. ஆனால் அவருக்கு முன்னாடி இப்படி இந்த உருவத்தை காமிச்சு நான் இவ்வளோ பெரிய உருவம் உள்ளவன் தான் சொல்லி அறிமுகம் பண்ணிட்டு அவங்கள அந்த அழைச்சிட்டு போய் இந்த முதல் காட்சியிலே கைதட்டு வாங்குறதா சொல்ல வந்துடுறீங்களா? இது வேணுங்க. முதல் காட்சியிலே கைதட்டு வாங்குறதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கலைஞர் அவர்கள் பராசக்தியில் எழுதியிருப்பார் இல்லையா, நடிகர் சிவாஜி கணேசனுடைய முதல் படம். அவர் காரில் உட்கார்ந்த உடனே, ஐயா தர்மம் போடுங்க ஐயா, ஒரு லேசாக சிரிச்சுட்டு, தமிழ்நாட்டின் முதல் குரலே அழகாக இருக்கிறதே அப்படிம்பார். முதல் வார்த்தையே என்ன, தர்மம் பண்ணுங்கய்யாங்கிறது. ஏன்னா அன்றைக்கி இருந்த சூழல், செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துக்கிட்டு இருந்த நேரம், அது உணவு பஞ்சமெல்லாம் இருக்கும். இந்த ஒரு வார்த்தை அப்படி சொல்கிறது. இந்த இடத்துல இவங்களை அழைச்சிட்டு போயிட்டு இனி அடுத்த செயல்பாடு என்ன தெரியுமா, முதலில் அனுமனிடமிருந்து நாம் கற்க வேண்டியது, நாம் யார் என்று சொல்ல வேண்டும், எதிரே இருப்பவர்கள் யார் என்று சொல்வதற்கு அவர்கள் உள்ளம் கொள்ளும்படியாக கேட்டு அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். பிறகு அழைச்சிட்டு போகிறப்ப சுக்ரீவனுடைய கதையை சொல்லிக்கிட்டே போயிட்டு சுக்ரீவன்கிட்ட போய் இவர்களை பற்றி சொல்லணும். இப்போ இவர் யாருன்னு ஒரு வார்த்தை கேட்குற போது உங்களை என்னன்னு சொல்லட்டும்னு சொன்ன உடனே ராமன் சொல்லலைங்க, நான் யார் தெரியுமா அப்படி சொல்லலைங்க. இப்போ நம்ம உடனே ஒரு பயோடேட்டா கொடுப்போம்ல, சொல்லலை, இலக்குவன் தான் சொல்கிறான். யார் தெரியுமா இவர்? தன்னுடைய தம்பிக்காக சிற்றன்னையினுடைய வார்த்தைக்காக நாட்டை கொடுத்து விட்டு இங்கு வந்தவர். அவருடைய வார்த்தையெல்லாம் ஒரு வருடம் சொல்லிட்டு போகிறார். இதெல்லாம் கேட்டுக்கிட்டே போயிட்டு அங்கே போய் அந்த இருவருக்குமான ஒரு நட்பு பாலமாக அமைந்திருப்பவர் நம்முடைய ஆஞ்சநேயர். சுக்ரீவனுக்கு இவருடைய உதவி தேவை, வாலியை கொல்ல. இவருக்கு அவர்களுடைய உதவி தேவை, ஏனென்றால் சீதையை கண்டுபிடிக்க. இந்த 2 பேரையும் சேர்த்துட்டா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முதல்ல கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ஒரு அழகு இருக்குது பாருங்க, நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. கூட்டணி அப்படி அமைக்கணுங்க, ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வர்ற மாதிரி. இவருக்கு இவர் வேணும், இவருக்கு அவர் வேணும், இதுக்கு ஒரு ஆள் வேணும், ரொம்ப முக்கியம். அப்போ அதை கொண்டு வந்து சேர்த்துட்டு, அதுவும் எந்த இடத்துலன்னு கேட்டிங்கன்னா, இந்த எல்லாருக்கும் உணவு கொடுத்துக்கிட்டு இருக்கப்ப ஆண்களாக பரிமாறுற போது அப்போ தான் என்ன இந்த வீட்டில் பெண் இல்லையேங்கிற மாதிரி யோசிக்கிறார். இது இவர் யோசிக்கிறாருங்கிற காட்டில் அங்கே சீதை யோசிக்கிறார். விருந்து கண்ட போது என்னொருமோ என்று எண்ணி விம்மும் அப்படிங்கிறார். நீங்கள் அதே சிலப்பதிகாரத்தில் பார்க்கலாம். கண்ணகி சொல்கிறார் கோவலனை பார்த்து, நீ சொத்தை தொலைச்சேன்னு நான் கவலைப்படல, இந்த வீட்டுடைய மானத்தை போக்குனேங்கிறது கூட நான் பெருசாக எடுத்துக்கல, இருக்கட்டும், அது தப்பு தான். ஆனால் என்ன தெரியுமா, நீ இல்லாத காலங்களில் நம்ம வீட்டுக்கு, நான் இருந்த வீட்டுக்கு ஒரு விருந்தாள் கூட வரலையா. ஆம்பளை இல்லாத வீட்டுக்கு விருந்தாள் வரமாட்டான்னு வராமல் போயிட்டான். நான் இந்த பிறவியில் விருந்தாட்களை உபசரிக்கிற வாய்ப்பை இழந்து போனேன். அறவோர் கழித்தலும் அந்தனர் ஓம்பலும் துறவோர் கெதிரும் தொல்லோர் சிறப்பின் விருந்ததிர்கோடலும் இழந்த என்னைன்னு சொன்னால், அதாவது விருந்து வரலன்னு வருந்தின பெண்கள் இருந்திருக்காங்க பாருங்க. இதுதான் நமக்கு ஒரு ஆச்சரியம். நல்ல படம் போடுறவனையும் பார்த்து வர்றாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் இல்லையா. வாசல்லையோ யோசிச்சு பார்த்து நீங்கள் போச்சு, எல்லாம் கூட்டத்தோடு வந்துட்டாங்க அப்படி நினைக்கிறோம். அன்னைக்கு அந்த வருத்தம் இருந்திருக்கு. அப்போ தான் இந்த இடத்துல உள்ளே புகுந்து ஆஞ்சநேயர், இவர் யார், இவருடைய மனைவி எப்படி கொண்டு செல்லப்பட்டால், இவர் அந்த வாலி எப்படிப்பட்டவர், எதிரி இந்த தன் வழியும் மாற்றான் வழியும்பாங்கல்ல, அதில் வாலியை பற்றி சொல்கிற வார்த்தை முழுவதும்
அனுமன் சொல்கிற வார்த்தை தாங்க. அவன் யார் தெரியுமா? அவன் 4 வகையான அந்த பஞ்சபூதங்கள், இந்த 4 வகையான பூதங்களுடைய திறனை ஒருங்கே பெற்றவனா. நிலம், நீர், நெருப்பு, காற்று 4 ஒன்றாக்குனா அதான் வாலியா. அது மட்டும் இல்லை, அவனுக்கு இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? அவன் திருப்பார்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைஞ்ச போது தேவர்கள் விளக்கப்படி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அவங்களுக்கு வேறு வேலை கிடையாது. படார்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டான். உடனே என்ன பண்ணாங்க, ஒரு ஆளாக நின்று அதை பிடிச்சி இழுத்து அதை அந்த அமிர்தத்தை எடுப்பதற்கு காரணமாக இருந்து இவன் தான். அதுக்கு மேலே என்ன, இவனுக்கு ஒரு அபாரமான ஆற்றல் ஒன்று உண்டு. என்னன்னு கேட்டால், எதிரி வர்ற போது அந்த எதிரினுடைய பலத்தை அப்படியே பாதியாக வாங்கக்கூடிய ஆற்றல் உண்டு அப்படிங்கிற ஒரு செய்தியையும் ராமனுக்கு அந்தந்த நேரத்தில் சொல்லி எல்லா செய்தியும் சொல்லக்கூடிய ஆற்றல் அனுமன்கிட்ட இருக்கு. இப்போ பாருங்கள், நம்ம இந்த ஒரு கொஞ்ச நேரத்தில் கிஷ்கிந்தை காண்டத்தில் பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே இத்தனை விஷயத்தை சொல்லி முடித்த உடனே அடுத்து சுந்தரகாண்டம் வர்றப்போ எனக்கு தெரிஞ்சுக்குங்க. சுந்தரகாண்டம் வர்ற போது அதுக்கு முன்னாடி இருந்த காண்டங்கள் எல்லாம் பாலகாண்டம் இளமை பருவத்தை சொல்கிறது, அயோத்தி காண்டம் ஊரை பற்றி சொல்கிறது, ஆரண்ய காண்டம் இடத்தை பற்றி சொல்கிறது, சுந்தரகாண்டம் மாத்திரம் பேரை வச்சு சொல்கிறது. சுந்தரகாண்டம்ங்கிறது என்னென்னா, அழகை வர்ணிக்கக்கூடிய அனுமனுடைய அந்த அழகு. அவனுக்கு ஒரு சுந்தரன்னு ஒரு பேர் உண்டான். அதே போல் சீதையினுடைய அழகு, ராமனுடைய அழகு, இலங்கையினுடைய அழகு, இவ்வளவும் சொல்லணும்.